வருவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர், மனைவி, மக்கள், குடும்பத்தார் யாவருக்கும் உயிருள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம், அதன் சிரமம், செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும், முசீபத்துகளை விட்டும், கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. அல்லாஹுவின் மகத்தான பேரருளால் இன்றைய தினம் இந்த மாநிலம் உலகத்தினுடைய மாந்தர்களிலெல்லாம், குறிப்பாக பெண்ணினத்திற்கெல்லாம் பெருமை சேர்த்த அன்னை ஃபாத்திமத்து ஸஹ்ரா ரலியல்லாஹு அன்ஹாவை நினைவுகூரும் தினமாக இன்றைய தினம் உலகம் கடைபிடிக்கிறது. அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு முன்மாதிரி பெண்ணாக இந்த மண்ணில் வாழ்ந்தவர்கள், ஒழுக்க சீலம் பெற்றவர்கள், மிகப்பெரிய சகிப்புத்தன்மைக்கு சொந்தமானவர்கள், நற்பாக்கியங்கள் நிறைந்தவர்கள், சின்ன வயதிலேயே பண்பட்டவர்கள். மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இதய துடிப்பு ஃபாத்திமா பித்அத்து மின்னி, என் சதை துண்டு என்றார்கள் நபிகள் நாயகம். ஃபாத்திமா என் சதை துண்டு. தன்னோடு அவ்வளவு நேசம் ரசூல் வைப்பார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வந்தால் அருகாமையில் இருக்க வைத்து அழகு பார்ப்பார்கள். முத்தம் கொடுக்கும் பழக்கம் மாணவிக்கு எப்போதும் இருந்தது. ஃபாத்திமாவின் மீது தங்கள் பாசத்தை பொங்க எப்போதும் ரசூல் நடப்பார்கள். ஃபாத்திமாவின் கஷ்டம் அது எனக்கு கொடுக்கிற கஷ்டம் என்பார்கள். சிரித்து ஃபாத்திமாவை பார்க்க விரும்புவார்கள். அன்னை ஃபாத்திமத்து ஸஹ்ரா இரண்டு மகத்தான குழந்தைகளின் தாய், இமாம் ஹசன், ஹுசைன். ஃபாத்திமா யார்? சையதத்து நிசாயகளில் ஜன்னா, உலகத்து பெண்களுக்கெல்லாம் சொவனத்து தலைவி ஃபாத்திமா, உலகத்து பெண்களுக்கெல்லாம் சொவனத்து தலைவி. அப்படியானால் சையதத்து நிசா அஹ்லுல் ஜன்னா, சொர்க்கத்தில் யாரெல்லாம் பெண்கள் பிரவேசிப்பார்களோ அத்தனை பேர்களுக்கும் தலைமை தாங்கும் இடம் ஃபாத்திமாவிற்கு. சொற்ப காலத்தில் நிறைந்த வாழ்க்கை, வாழும் நாட்கள் எத்தனை என்பதல்ல, அந்த நாட்களை எப்படி ஆக்கினோம் என்பதுதான் இங்கே முக்கியம். 80 வயது வாழும் பல பேர் 60 வருடங்களை வீணாக்கி இருப்பார்கள். 60 வருடங்கள் வாழ்வார்கள், 50 வருடங்கள் வீணாகி போகும். ஏதோ 5-10 வருடங்கள் தான் அல்லாஹ்வோடு அவர்கள் வந்து வாழ ஆரம்பிக்கிறார்கள். நிறைய பெரியவர்களை பார்க்கலாம், அவர்கள் பணி செய்யும் காலமெல்லாம் அவர்களுக்கும் பள்ளிவாசலுக்கும் தொடர்பு குறைவானது. ரிட்டையர்ட் ஆன பின்னால் அவர்கள் பள்ளியுடனேயே வருவார்கள். நிறைய பேர் இந்தியா முழுக்க இல்லை, உலகம் முழுக்க நீங்கள் பார்க்கலாம், பள்ளிவாசலோடு அல்லாஹுவோடு நேரம் கொடுக்கிற காலம் நீண்ட காலம் வெளியிலே கொடுத்திருப்பார்கள், சொற்ப காலம்தான் இங்கே வருவார்கள். அன்னை ஃபாத்திமா மொத்த காலமும் தையினா, சாபிரா, ஷாக்கிரா, ஃபாத்திமாவை பற்றி எழுதுவார்கள். ஹையிரா, மிகச்சிறந்த பெண்ணாக, மார்க்க பற்று நிறைந்த பெண்ணாக, அத்தனை காலத்திலும் அல்லாவின் தொடர்பும் ரசூலின் நெருக்கமும் பெற்ற பெண்ணாக, காலம் குறைவு, அத்தனை காலமும் அல்லாஹுவோடு. அல்லாஹ் நமக்கு தௌபீக் செய்வானாக. பருவம் வந்த காலத்திலிருந்து மௌத்து வர்ற கால வரைக்கும் பள்ளிவாசலோடு தீனோடு தொடர்பு பெற்றவர்களை விரல் விட்டு தான் எண்ண வேண்டும். பருவம் வந்த காலத்திலிருந்து பள்ளிவாசலோடு அல்லாஹுவோடு தீனோடு தொடர்பு பெற்றவர்களை விரல் விட்டு எண்ண வேண்டும். பருவ காலங்கள் எங்கோ செலவாயிருக்கும். வித்தியாசம் அன்னை ஃபாத்திமா அவர்கள் பெற்றெடுத்த அன்பு புதல்வர்களும் வித்தியாசம். பிஞ்சு உள்ளத்தில், பிஞ்சு பருவத்தில்
தன் இதயத்தில் அல்லாவை சுமப்பார் இமாம் ஹுசைன் இமாம் ஹசன். ஹசனைன் என்பார்கள். 2 பேருக்கும் சேர்த்து பேர் ஹசனைன், இரட்டையர்கள். மிக அழகான பிள்ளைகள். சொர்க்கத்திற்கு சொந்தமானவர்கள் மாத்திரமல்ல, சுவனத்து இளைஞர்களின் தலைவர். அல்லாஹ் அவங்க பின்னால சொர்க்கம் போக தௌஃபீக் செய்யணும். சுவனத்து இளைஞர்களின் தலைவர், சுவனத்து பெண்களின் தலைவி பாத்திமா சுவனத்து இளைஞர்களின் தலைவர்களை பெற்றெடுத்தார்கள். அப்படியானால் அந்த வாழ்க்கை ரொம்ப அழகானது. ஆனால் ரொம்ப கஷ்டத்தை வாழ்க்கையில் அனுபவித்தவங்க. சிரமம்லாம் வேண்டியது இல்லை. உங்கள் வீட்டை தங்கமாக்கிடுவேங்கிறான் அல்லாஹ். உஹது மலையே தங்கமாக்கி கொடுப்பேங்கிறான் ரப்பு. நபி நினைத்தால், நபிட்ட ஒருவர் கேட்கிறார், கொஞ்சம் கஷ்டமா இருக்கு ஏதாச்சும் கொடுக்கண்டு. அங்கே இருக்க அந்த ஆட்டை பற்றிட்டு போனாங்க. அங்கே போய் பார்த்தால் மலையடிவாரம் பூரா ஆடா நிற்குது. மலையடிவாரம் பூரா ஆடு என்றால் மந்தைகள், நூற்றுக்கணக்கான ஆடுகள். அவர் ஓடி வந்தார், யார ரசூலல்லாஹ் ஏதாவது கஷ்டப்படுறேன்னு கேட்டேன். அந்த ஆடு அங்கே பெரிய மந்தை, அவ்வளோத்தையும் தூக்கிட்டு போன்ட்டாங்க, அவ்வளோதையும் பற்றிட்டு போ. அவர் வியந்து போகிறார். ஒரு ஆட்டு மந்தையை ஒரு தனிநபருக்கு கொடுக்கிற வலிமையும் உண்டு ரசூலுக்கு. அவங்க வீட்டில் அன்னை பாத்திமா 2 நாள் சாப்பிடவில்லை. ஒரு விருந்துக்கு போனாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அங்கே சாப்பிட்டுட்டு அபு அய்யூபுல் அன்சாரி வீட்டில் ஒரு ரொட்டி எடுத்து மடித்து அதை என் மகளுக்கு கொடுத்து அனுப்புங்கன்னாங்க. ஏன், என் மகள் சாப்பிடாமல் இருக்கிற நாட்களில் இந்த நாள் தான் அவங்க சாப்பிட போகிறாங்க. அவங்க 2 நாள் அவர்கள் வாயில் ருசிப்படவில்லை, இன்னைக்கு கொடுத்து அனுப்புங்கிறாங்க. சர்க்காரே ஆலம். இங்கே பாத்திமாவை எப்படி கஷ்டங்களை பார்த்து வளர்க்கிறார்கள். ரசூல் நினைத்தால் பாத்திமா தங்கத்தில் தவழலாம், தங்க ஆடையில் மிளிரலாம். காதுக்கென்ன, முகத்துக்கென்ன, உடலுக்கென்ன, அவர்களை அத்தனை அலங்காரம் செய்து பார்க்கலாம். ஆனால் அந்த எளிமையான வாழ்க்கையில் பாத்திமா தேர்ந்தெடுக்கிற வாழ்க்கை. வீட்டில் உட்கார்ந்து நோன்பு வச்சிருக்கிறாங்க. கொஞ்ச காலம் சாப்பாடு இருக்குது, நோன்பு திறக்கிறதுக்கு. கணவர் இருக்கிறார், வாசல்ல ஒருத்தர் வந்து நிற்கிறார், பசிக்குதுங்கிறார். தூக்கி கொடுத்துட்டாங்க. அவர் வாங்கிட்டு போயிட்டார். அன்னைக்கு இஃப்தாருக்கு அம்மாவுக்கு ஒண்ணுமே இல்லை. 2வது நாள் சாப்பிட உட்கார்றாங்க நோன்பு திறந்துட்டு. ஒருத்தர் எனக்கு பசிக்குதுன்னார், அது தூக்கி கையில கொடுத்துட்டாங்க. 2வது நாள் இஃப்தார்ல ஒண்ணும் இல்லை. 3வது நாள் ஒருத்தர் வந்து நின்றார், அவருக்கும் கொடுத்தாங்க. அன்னைக்கும் கையில உள்ள கொடுத்துட்டு வெறுமின்ன நோன்பு திறக்க பேரிச்சம்பழம் கூட இல்லாம தண்ணியை வச்சு நோன்பு திறக்கிற இடத்தில் உட்கார்ந்து இருக்கிறார்கள். பிடித்தது அல்லாவிற்கு இந்த செயல், பிடித்து போனது அல்லாவிற்கு. பாராட்டினான் வான்மறையிலே, அவர்கள் யாரு தெரியுமா? அந்த குடும்பம் அவர்கள் உண்ண கொடுத்து விடுவார்கள். அலாஹுபிஹி, தங்களுக்கு அந்த உணவு தேவையாக இருக்க. நான் கொடுக்கிறது எனக்கு சாப்பிட்டு எல்லாம் மிச்சம் இருந்து தூக்கி கொடுக்கறது இல்லை. சாப்பாடு நல்லா எல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் மிச்சம் இருந்தா தூக்கி பக்கத்து வீட்டில் கொடுத்துருப்பாங்க. கொடுக்கும்போது சொல்லுவாங்க, பாலா போடுறது பசுமாடு வயிற்றுக்கு போட்டும். பக்கத்து வீட்டுக்காரன் பசுமாடு ஆயிடுவான். பாலா போடுறது பக்கத்து வீட்டுக்காரனுக்கு போகட்டும். மிச்சமானதை கொடுக்கறது இல்லை. அல்லாஹ் சொன்ன வார்த்தை, தனக்கு அந்த உணவு தேவை இருக்கிறது, பசி, சாப்பிட ஒண்ணும் இல்லை, நோன்பு திறக்கிறாங்க, ஏதாவது குடிக்கணும். ஒரு கஞ்சி இல்லை, நோன்பு திறக்க வந்தோம், கஞ்சி இல்லை, டீ இல்லை, வடை இல்லை, ஒன்றும் இல்லைன்னா அவ்வளோ டென்ஷன் நமக்கு வந்துடும். எல்லாம் இருக்குது, அவ்வளவுத்தையும் கொடுத்துட்டாங்க. அல்லாஹ் சொன்னான், எப்படி கொடுத்தாங்க? மிஸ்கீனன் வ யதீமன் வ அசீரா. முதல் நாள் ஒரு மிஸ்கீன் வந்து கேட்டார், கொடுத்துட்டாங்க. 2வது நாள் யத்தீம் வந்து கேட்டார், கொடுத்துட்டாங்க. 3வது நாள் ஒரு கைதி வந்து கேட்கிறார், கொடுத்துட்டாங்க. சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், நாங்க நன்றி பாராட்ட வேண்டும் என்று கொடுக்கவில்லை, நன்றி பாராட்ட வேண்டும் என்று கொடுக்கவில்லை. வாங்கிட்டு ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள் அப்படின்னு அவங்க சொல்லணும், நாங்க கொடுக்கல. இன்னமா நுத்இமுக்கும் லிவஜ்ஹில்லாஹி லா நுரீது மின்கும் ஜஸாஅ வலா ஷுக்கூரா.
அல்லாஹ்வுக்காக கொடுத்தோம். லா நுரீது மின்கும் ஜஸாஅன் வலா ஷுக்கூரா. உங்கள்கிட்ட இருந்து அதுக்கு கூலியையும் நாங்க எதிர்பார்க்கல, நன்றியும் எதிர்பார்க்கல. கூலியும் எதிர்பார்க்கல, நன்றியும் எதிர்பார்க்கல. அல்லாஹ்வுக்காக கொடுத்தோம். அல்லாஹ் பாராட்டினான். இந்த ஆயத்து பொதுவானதா இறங்கிய போதிலும் இது ஃபாத்திமாவின் வாழ்க்கையில் நடந்தது என்று குறிப்பிட்டு ஆயத்தின் பின்னணியை பெருமக்கள் விவரித்து காட்டுவார்கள். உலகத்தில் மகத்தான வாழ்க்கை ஃபாத்திமுத்து ஸஹரா, எளிமையிலும் கொடுக்கும் வாழ்க்கை. அல்லாஹ் நம்ம வீட்டு பெண்களுக்கு நசீபாக்குவானாக. நமது வீட்டில் ஃபாத்திமாக்கள் உருவாக செய்வானாக. அந்த உணர்வுடைய ஃபாத்திமாக்கள் எப்படி வறுமையை தாங்கினாங்க? சாபிரா, பொறுமையான பெண். வறுமையில் பொறுமை, வறுமையில் ஏழ்மையில் கொடுக்கும் விசாலமான உள்ளம். அதுதான் பெரிய வாழ்க்கை. அம்மாவுடைய அந்த நிலையை அல்லாஹ் பாராட்டுறான், ரசூல் பாராட்டுறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமா நாயகிக்கு கொடுத்த அந்த மதிப்பை ஐஷா நாயகி சொல்லுவாங்க. ஃபாத்திமாவை பார்க்கணுமா, ரசூலுல்லாஹ் இப்படி பேசுகிறாங்க, அதை மாதிரி ஃபாத்திமா பேசுவாங்க. ரசூலுல்லாவுடைய நடை ஃபாத்திமாட்ட பார்க்கலாம். ரசூலுல்லாவுடைய அந்த பாவனைகளும் பழக்க வழக்கங்களும் நாங்கள் ஃபாத்திமா நாயகிட்ட பார்த்தோம். ஒரு பெண்ணு தான், அவங்க ஒரு பெண்ணு. பெருமானாரின் பாவனை, பெருமானார் எப்படி இருப்பாங்க, எப்படி சாப்பிடுவாங்க, எப்படி படுப்பாங்க, எல்லாவற்றிலும் ஃபாத்திமா நாயகி நபியை பார்ப்பதை போல். நபியை பார்க்கணுமா ஃபாத்திமாவை பார்க்கணும், ஃபாத்திமாவை பார்க்கணுமா நபியை பார்க்கலாம். அந்த பேச்சு அமைப்பு கூட அன்னை ஃபாத்திமா தன் தந்தையை ரோல் மாடலாக ஆக்கி வாழ்ந்தவர்கள். சின்ன வயதில் கிட்டத்தட்ட அவங்க வஃபாத் ஆகும்போது 28 வயசு. 28 வயசு, ரமலான் பிற 12 வஃபாத் ஆகுறாங்க. தகப்பனார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரபியுல் அவ்வல் 12 போகிறாங்க. அவங்க போய் சரியா 6 மாதம், ரபியுல் ஆஹிர், ஜமாத்துல் அவ்வல், ஜமாத்துல் ஆஹிர், ரஜப், ஷஅபான், ரமலான், 6 மாதம் அன்னை ஃபாத்திமா மாநபி அவர்களுக்கு பின்னால் வாழ்ந்தவர்கள். இதிலெல்லாம் மிக முக்கியம், பெருமானாரின் பெண்மக்களில் எந்த பெண்மக்களும் ரசூலின் ஹயாத்தின் மௌத்தின் போது இல்லை, ஃபாத்திமாவை தவிர. ஃபாத்திமா மாத்திரம்தான் பெருமானாரின் வஃபாத்திலும் இருந்த பெண்மணி. அல்லாஹ் அம்மாவின் அந்தஸ்தை ரொம்ப உயர்த்தினான். நாளை நமது வீட்டு பெண்கள் எல்லாம் அன்னை ஃபாத்திமா நாயகியின் தலைமையில் சொர்க்கம் போகச் செய்வானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மனநிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபியின் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவு வைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். இன்ஷா அல்லாஹ் யாசீன் ஓதி ஃபாத்திமா